போய் அருவி. மாடு எத்தனை மாடு விரட்டி இருக்கு? விரட்டினா புது 5 மாடு விரட்டி இருக்கு. இங்கே புதுப்பட்டியில் விரட்டுச்சு. வேற எந்த மச்சத்துலையும் விரட்டுறதே இல்லை. பின்னாடி வாக்கும் வரும் போகும். அப்படியே எங்கள் அண்ணன் இழுத்துடுவேன். பாஞ்சுச்சுன்னா எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்குமா. அதே டே வேணாண்டா போகாதுன்னு சொல்லுவேன். சரி வாடை போவோம் சும்மா போயிட்டு வருவான்னு சொல்லுவேன். மாடு இங்கே இருந்துச்சுன்னா பிடிச்சி இழுத்துட்டு படுக்க வச்சிருவேன். எனக்குன்னு மாடு இருந்துச்சுன்னா படுக்க வச்சா குத்துண்டா சில மாடு. சில மாடு குத்தும் படுத்துடும். லவக்கணும் குப்புறாக்க படுக்கணும். இப்படி இருந்தால் கண்ணுதான் அப்படியே தாவங்கிட்ட இருந்து கண்ணு முடிய. ஒரு ஆளுக்குலாம் அப்படிதான். இப்படி நின்று இருந்தாரு. அப்படி இங்கே வந்து இங்கே குத்தி இங்கே குத்தி கண்ணு வெளியே வந்துருச்சு. இங்கே குத்தி இங்கே கண்ணு அப்படியே நெசமா இருந்தாத்தா. உங்க அண்ணன் கண்ணு நாங்களும் அப்போதான் பார்த்தோம். அப்படியே இப்படியே பிடிச்சிக்கிட்டே போனேன். இங்கே உங்க ஐயா எப்படி குத்துச்சு? எங்க ஐயா சும்மா நின்று டாட்டாஸில் இந்த ஒலாமட்டியில் போன வந்துட்டு டாட்டாஸ் ஃபுல்லாக நாங்கள் மாடு ஓட்டிட்டு வந்துருந்தோம்னா அவுத்து விட்டோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஆண்டியை மாடு குத்திட்டு பிளாந்தோன்னா போய் பார்த்தா எங்கள் ஐயா ஆணு கிடக்குறோம். ஹைட்டில் பறந்துட்டாரு. தொப்புன்னு கீழே வந்து ரத்தம் அப்படியே தொடையிலேருந்து அப்படி இங்கே குத்தி கிழிச்சு அப்படியே. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் அப்புறம் சரியாயிடுச்சு. நீ அப்போது எங்கே இருந்த? நான் வாடிக்குள்ள போகாத வந்துட்டு இருக்கு. நீ வாடிக்குள்ள நின்று அப்புறம் அங்கேருந்து தானே மாடு ஃபுல்லாக அவுத்துடா மெண்டலு. நீ அவுத்து விட்ட? நான் அவுத்துல. எங்க அண்ணே விட மாட்டேனே. அப்படியே தூக்கிட்டுனா பாவணும். நானும் அவுத்தது இல்லை. ஆனால் ஒரு வாட்டி இப்போ துண்டு சுத்துவி. அப்புறம் மாடு வந்துச்சுன்னா கயிறை போட்டு எண்ணெயை பாயாது. அந்த மாடு வந்துச்சுன்னா விரட்டில் சும்மா வரும் போது பாய்ஞ்சிரும். பாய வரும்ல கோவத்தோட வந்துடும். அப்புறம் மெதுவாக அப்படி வாடன்னு சொல்லி ஏதாச்சும் கடல மிட்டாய் கொடுத்தா அப்படியே பேசாமதுன்னு எல்லாமே ஹாய் ஊன்னு கத்துறாங்க. பாயிருந்தா பாயிருந்தாண்டு கத்துறாங்க. அப்புறம் புளிக்க மாட்டேன் போனா அப்புறம் அப்படி சும்மா அப்படியே கயிறுலாம் இல்லை. சும்மா போரி இப்படி தவிட குறுக்கு அது வடக்க பின்னாடியே வந்துடும். அது பாட்டுக்கு வந்துடும். மாடு பழக்கினாவே நம்ம யாரை எவனுமே விட்டாது. பாய வந்தாலே பார்த்த படிக்கிறதே எண்ணெயை முட்டுச்சா இப்போ கண்ணுக்குட்டி. நானே பார்த்த எண்ணெயை தூக்கிச்சு 2 வாட்டி. அது பசங்க கண்ணுக்குட்டி. காலை கண்ணு அதுதானே தூக்கி. அப்புறம் இன்னைக்கு குத்தி விழுந்து குண்டி 2 பாய் அதே இடத்துலக்கா. இங்கனையேக்கா எங்கண்ணே இந்த அங்கனே இந்த பசங்க இந்த இங்கே காலை அது நீ அடக்கதா இருக்கா. நீ போய் அதை பாய்ச்ச வளர்க்கனா வீட்டில் வச்சிருக்க மாட்டேன். ஐயா அவனை பாஞ்சிச்சு. அது இப்போ யாரு குடிக்க போனாலும் பாய் அண்ணனை பாஞ்சிச்சு. ஐயா பயிறு அவர் சொல்லியிருப்பார் சும்மா இருக்க மாட்டாம இந்த மாட்டை பாய்ச்ச வளைக்க குண்டியில் குத்துது. எண்ணெயை குத்துச்சு. ஐயா அங்கே கரெக்டாக குந்துக்கிட்டு வந்துருச்சு. ஐயா இப்படி நிற்கிறான்னா தவிடுங்க மாடுங்க நிற்கிது. இப்படி திரும்பிச்சு லாவுக்கு இப்படியே வந்துட்டாரு ஐயா. செம்ம காமெடி. நானும் பக்காவே அங்கே பட்டறை கிட்ட நின்று இருந்தோம். இன்னொரு பட்டறை. ஓ அதுதான் வலிக்குது சொன்னார். அவங்க போச்சா? எனக்கு அவருக்கு எதுவுமே இல்லை. இப்படியே வச்சுட்டாரு. தாயினாத்தினாரு. அப்படி பேசாம கோபிமாவே ஒரு வாட்டி பார்த்து என்ன 2 வாட்டி பார்த்துருச்சு. நாங்கள் நிற்கிறேன் பிரேமாக்கா என்ன நீங்கள் கத்துனீங்களா அதுக்கு உங்ககிட்ட வந்துருச்சா எல்லாமே கத்துறா அப்படி சொல்லிடுறோம். என்ன ஏமே சண்டை பாட வந்துச்சு. தூக்குச்சு இங்கே போயிடுச்சு. வேப்பத்துக்கு நான் போயிட்டு அப்புறம் தும்ல மேலே வேலை முடிஞ்சு இங்கன்னு டொங்குடொங்கன்னு குத்தி தும்மை அப்படியே பிடிச்சிக்கிட்டி டொங்குடொங்கன்னு குத்திருச்சுக்கா. அப்புறம் வலிக்கு பேசாம நின்று மஞ்சட்டு மாடு வாங்கி பழக்கண்டா. சின்ன கண்ணுக்குட்டியாக வாங்கி பழக்கணும் உனக்கு அப்படி பழக்கணும். பசு கண்ணுக்குட்டியை போய் பழக்கப்படாது. பசு கண்ணுக்குட்டி இல்லை அது காளை மாடுதே. அது ஜாச்சி மாடு. நீ வந்து இப்போ பாய்ச்ச வளர்க்குறீன்னா ஐயாவை குத்தி தூக்கி எஞ்சிடாங்க. வருஷம் எண்ணெயெல்லாம் தூக்கிறான். நானா பண்ணிக்கிட்டேன். அது வித்துருவோமே. உங்களுக்கு ஈஸியாக கட்டலாம் எங்கேனா. மாடு வாங்குங்கக்கா. வாங்குங்கடா. எங்கள் அம்மாலாம் பயந்துக்கிட்டு ஒரு மயனு
வச்சுக்கிட்டே யாருமே எங்க அப்பா எந்த மஞ்சளும் போக மாட்டாரு. ஆமாம், எங்க அப்பாவுக்கு பயம். இந்த வரை எந்த மஞ்சள் போனதில்லை. நானும் தான் ஒரே ஒரு மஞ்சள் தான் போயிருக்காரு. என்னமோ மஞ்சட்டில் நமக்கு என்ன வேலை? மாடு பிடிக்கிறவங்களுக்கு தான் மஞ்சட்டில் வேலை, நமக்கு என்ன வேலை? நானும் மாடு பிடிப்பேன்னா கண்ணுக்குட்டி வந்தா பிடிப்பி. சும்மா எதுக்கு வண்டியை போட்டுக்கிட்டு டாடா ஏசியை போட்டுக்கிட்டு லாரியை போட்டுக்கிட்டு போகணும்? சும்மா பாக்குறாங்க. அது வீர விளையாட்டு. அங்கே வீரருக்கு மட்டும்தான் வேலை, சும்மா நிற்கிறவங்களுக்கு அங்கே என்ன வேலை? சும்மா பாக்குறது. அது எதுக்கு பார்க்குறிய? தேவையில்லை. போகணும், ஆடியில் இறங்கணும், பிடிக்கணும், வரணும். சும்மா எதுக்கு வேடிக்கை பார்க்குறக்கு? அது என்ன சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்காங்களா? நானா போயினா விரட்டிக்கிட்டு போயிரு. அது வீரத்துக்கு உண்டான அடையாளம், அதை போய் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ் விளையாட்டு. அதுக்கு போயிட்டு எதுக்கு நீங்கள் சும்மா வந்து இந்த பொம்பளை காடுகள்லாம் போய் பார்த்துக்கிட்டு எதுக்கு? எதுக்குன்னு தெரியலையே. இல்லை பத்ததெல்லாம் தூக்கிட்டு போகும், எதுக்குன்னே தெரியாம. அது அங்கே கொண்டு வெயிலில் வச்சு ஒரே இதை வாழ் கத்த வேண்டியது. பார்க்க விட்டா அவங்க எல்லாம் எப்படி போவாங்க? கை குழந்தை பார்க்க விட்டா குத்துச்சுன்னா அப்புறம் அழுகுட்டு உக்காந்துருக்க வேண்டியது. மாடு குத்துச்சுன்னா அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. அப்புறம் சரி பண்ணி இனிமே போவியான்னு சொல்லுங்க. எங்க ஆயா தலையோட ஆள நீ போனியே, ஏன் போன ஆள் அப்படிலாம் ஏறிட்டேன். ஐயா ஏறும் போது குத்திருச்சு. தலையோட நீ ஏன் மஞ்சள் போன, ஏன் மஞ்சள் கத்திக்கிட்டே இருந்துச்சு. சிரிப்பு. திட்டுமே தெரியாம. ஆமா அண்ணன் ஆமா போவேன்னு சொல்லுவே. மாடு வீடு பிடிக்கிறா கேடுத்து நியூஸ்ல வச்சுக்கிட்டானே அப்படின்னு நியூஸ்ல சொல்லலாம். எங்க அண்ணன் கூட விட்டா போகும். அண்ணன் டே பார்த்து பத்திரமா போங்கடான்னு சொல்லலாம். எந்த நியூஸ்ல போடுவாங்க? நியூஸ்ன்னு சொன்னா அங்க இருந்து தகவல் வந்துருமே. அங்க ஏதாச்சும் எங்க பெரியப்பா கிரிப்பா எல்லாருமே நிப்பாங்க. பெரியப்பா கிரியப்பா யாரும் சித்தப்பா கித்தப்பா எல்லாமே நிற்பாங்க. எவனா இருந்தாலும் மாடு பிடிக்கிற இந்த வரி அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் மாடு பிடிக்காம நான் வந்துடுவேன். நானா பிடிச்சிருக்கி அது தும்மியும் சும்மா கும்பிட்டு இருக்கும். காட்டு மாடுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். தும்முடும் பிடிக்காதரா நீ எல்லாம். ஏன் 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 ஒரு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன். மஞ்சள் விரட்டுக்கு போங்க, வீர விளையாட்டு ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் தயவு செய்து வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவங்க யாருமே வந்து போகாதீங்க. வீட்டுக்கு ஒத்த பையனாக இருக்கிறவங்க போகாதீங்க, பாருங்க. ஆனால் ஆபத்தான இடத்துல உள்ளே மட்டும் இறங்காதீங்க, வாடிக்குள்ளே. வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே அங்கே எங்கள் ஊர் வெள்ளாண்டி வட்டிக்குள்ள ஊருக்குள்ள நிறைய மாடு. இங்கே எங்கள் வீடு தான் கொஞ்சம் தூரம் மாடு நிற்கும். அதனால் புது வட்டியில் கட்டினோன்னு அவங்க என்னன்னா அடிச்சு நோக்கிட்டாங்க. அடிச்சு நோக்கிட்டா அடிச்சுக்கிட்டே தான். அப்புறம் தங்கச்சியும் வருமா வந்துட்டு? என் தங்கச்சி எங்கள் அக்கா சும்மா சொல்லுவேன் தங்கச்சின்னா. சும்மா சொல்லாதே. வருவோம் அண்ணா அம்மாவோட வருவோம். ஆனா அண்ணன் அங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க. என்ன அண்ணன் என்னங்கிற? எங்க அழுவ பெரியமா இருக்கா மத எங்க அம்மாவோட அக்கா ஃபர்ஸ்ட் அக்கா. அவங்க மையனே 2 மையனும் கூட்டிட்டு போவாங்க. அம்மாவுக்கு அக்கா இருக்குதா? அந்த பெரியமா 4 அக்கா இருக்கு. எங்க அம்மாவோட சேர்த்து 5. அப்ப எங்க மாமா இருக்கு 6 பேர் பெற்றிருக்கு காயா. அப்படியே 6 பையனை பெற்று விட்டு இன்னொரு வாட்டி எங்க ஐயா இப்போ எங்க மாமா வாங்கியிருக்கா மாடு வெள்ளை கண்ணுக்குட்டி. சும்மா அப்படி போயிட்டு இருப்பி லவக்குன்னு பையன் சருன்னு வீடியோ ஐயா ஐயா இற இது